Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 1998 தாங்க எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. என்பிஏவால் ஏக்ரெடிட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியால் அப்ளிடேட்டும் ஆகியிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த காலேஜோட NIRF ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இது 2024 ரேங்க் தான். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 2024 NIRF ரேங்கிங் படி 83rd ரேங்க்ல வந்திருக்குங்க. இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்திருக்கு. இதுதாங்க இந்த காலேஜோட ரேங்கிங் டீட்டெயில்ஸ். அடுத்ததான் நாம இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் சிஸ்டம் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததா பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு இது எல்லாமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஃபினான்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப், ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங்னு இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே எம்பிஏல ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பிடெக் ப்ளஸ் எம்டெக்னு வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் இதை வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்இயில் கிட்டத்தட்ட 7 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசைன், கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு இதெல்லாமே வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்சிஏ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததான் எம்சிஏல லேட்ரல் கோர்ஸும் வந்துட்டு ஆஃபர் பண்ணிட்டு வராங்க இந்த காலேஜில். அடுத்து நம்ம இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ். லைப்ரரியில் 14,000 புக்ஸ் கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. டிஜிட்டல் சோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் CD ROM டேட்டா பேசஸ்னு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ். ஹாஸ்டலில் பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், சிங்கிள் ஆக்குபென்ட்ஸ்னு இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் பேட்மிண்டன் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் கோர்ட், கிரிக்கெட் கிரவுண்ட், ஃபுட்பால் கிரவுண்ட், வாலிபால்னு இந்த மாதிரியான எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. வேறு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஃபிடேரியா இருக்குது, ஜிம் இருக்குது, ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வைஃபை கேம்பஸ் இருக்குது, ஷட்டில் சர்வீஸ் இருக்குது, ஆடிட்டோரியம், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், லேப்ஸ்னு இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 91% 2024 பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதுக்கான ஹையஸ்ட் அண்டு ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்க்கலாம். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 51 lakhs பெர் ஆனம்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆவரேஜான சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 6.20 lakhs பெர் ஆனம் வரைக்குமே வந்துட்டு ஆவரேஜான பிளேஸ்மெண்ட்க்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.1 out of 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.2 out of 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காலேஜ்க்கு. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.